نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுடைய காணிக்கையாம் தஹியத்துல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய காணிக்கையை கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ரமதானை வரவேற்போம் என்பது. காலத்துக்கு பொருத்தமான ரமதானை மிகவும் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே எங்களுக்கு இந்த தலைப்பை பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கின்றான். எல்லோருக்கும் தெரிந்த சில அம்சங்களை ஞாபகப்படுத்துவதே இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கூறுவது போன்று, ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகமூட்டல் முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹு தாலா கூறியதற்கு இணங்க ரமதான் மாதத்தை நாங்கள் எவ்வாறு வரவேற்க வேண்டும், ரமதான் மாதத்தை வரவேற்பது எப்படி, என்னென்ன விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அம்சங்களை இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மதிப்புக்கும் கணித்துக்கும் உரிய அல்லாஹ்வினுடையார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய நாங்கள் முன்னோக்கி இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம், ரமதான் மாதத்தை நாங்கள் அதனை வரவேற்க வேண்டும். பொதுவாகவே வரவேற்பது என்று, அதாவது வரவேற்றல் என்ற அம்சம் ஒரு விருந்தாளியை வரவேற்பதற்கு பொதுவாக எங்களுடைய பாவனையிலே நாங்கள் கூறுகின்றோம். ஒரு விருந்தாளி, எங்களுக்கு நெருக்கமான ஒருவர் வருகின்றார் என்றால், எங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகின்றார் என்று சொன்னால் அவரை வரவேற்பதற்கு நாங்கள் வரவேற்ற என்ற வார்த்தையை நாங்கள் பிரயோகிக்கின்றோம். அந்த அடிப்படையிலே ரமதான் மாதத்தை ஏன் நாங்கள் வரவேற்க வேண்டும், அது ஒரு வரவேற்கத்தக்க மாதமா என்று கேட்டால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய வீட்டுக்கு எங்களுக்கு மிகவும் நெருக்கமான, எல்லா விதத்திலையும் எங்களுக்கு பல விதத்திலையும் உதவி செய்யக்கூடிய, பல விதத்திலையும் எங்களுக்கு, அதாவது சென்ற காலங்களிலும் இதற்கு பின்னால் வரக்கூடிய காலங்களிலும் பல விதத்திலும் உதவியாக இருக்கக்கூடிய, எங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு விருந்தாளி வருகின்றார் என்று சொன்னால், நாங்கள் எப்படி எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வோம். எங்களுக்கு என்னதான் சோடிகள் இருந்தாலும், என்னதான் வேலைகள் இருந்தாலும், என்னதான் வேலைப்பளுகள் இருந்தாலும், எங்களை நாங்கள் அதற்காக ஒதுக்கிக் கொள்ள நாங்கள் தயாராகுவோம். எங்களுடைய வீட்டு சூழலை தயார்படுத்துவோம், எங்களுடைய குழந்தைகளை தயார்படுத்துவோம். இப்படியெல்லாம் எங்களுக்கு முடியுமான அளவு நாங்கள், அதுவும் அந்த விருந்தாளி ஒரு குறுகிய நேரம் இருந்துவிட்டு சொல்வதற்காக வருகின்றார் என்று சொன்னால், அந்த விருந்தோம்பல் மிகவும் மிகவும் இன்னும் விசேஷமாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் ரமதான் மாதத்தை பொறுத்த மட்டிலே மிகவும் சிறந்த ஒரு விருந்தாளி, உலகத்திலே அருளப்பட்ட விருந்தாளிகளிலே மிகவும் சிறந்த ஒரு விருந்தாளியாகத்தான் இந்த ரமதான் மாதத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய கற்பனையில் கூட நினைத்து பார்க்காத அளவு நன்மைகளை எங்களுக்கு அள்ளி வீசக்கூடிய, எங்களுடைய துனியா ரீதியாக இருந்தாலும் சரி, மறுமை ரீதியாக இருந்தாலும் சரி, பல வழிகளிலேயும் எங்களை பக்குவப்படுத்தக்கூடிய, எங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய, பல வழிகளிலும் எங்களுக்கு பயன் தரக்கூடிய அந்த ரமதான் மாதம் எங்களை வர இருக்கின்றது. ஏன் அப்படிப்பட்ட ரமதான் மாதத்தை ஏன் நாங்கள் வரவேற்காமல் இருக்க வேண்டும்? எங்களுக்கு முடியுமான அளவு எல்லா விதத்திலையும் எங்களுடைய வரவேற்பை நாங்கள் செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எத்தனித்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு முன்னோடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதத்தை எவ்வாறு அவர்கள் வரவேற்றிருக்கின்றார்கள். சஹாபாக்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசறையிலே வளர்ந்த அந்த சஹாபாக்கள் ரமதான் மாதத்தை எவ்வாறு வரவேற்றிருக்கின்றார்கள். அதே போன்று அதன் பின்னால் வந்த தாபிஈன்கள், இன்னும் நல்லடியார்கள், இப்படி ரமதான் மாதத்தை அவர்கள்
வரவேற்றது என்பது வரலாற்றிலே பல செய்திகளிலூடாக எங்களுக்கு பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதம் வருவதற்கு முன்னால் மற்றைய ஏனைய எல்லா மாதங்களை விட ரமதான் மாதத்துக்கு ஒரு ஸ்பெஷலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துவார்கள். எப்போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியவராக இருந்தார்கள். கான யகூல் அதாக்கும் ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ருன் முபாரக் ஃபரதல்லாஹு அலைக்கும் சியாமஹு துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னah وتغلق فيه أبواب الجحيم وتغل فيه مردة الشياطين وفيه ليلة هي خير من 1000 شهر من حرم خيرها فقد حرم. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் வருவதற்கு முன்னால் சஹாபாக்களுக்கு கூறுவார்கள், உங்களை நோக்கி ரமதான் மாதம் வந்திருக்கின்றது, வர இருக்கின்றது. அந்த ரமதானுடைய மாதம் ஷஹ்ருல் முபாரக், பரக்கத் பொருந்திய, நலவுகள் நிறைய பொருந்திய ஒரு மாதமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதிலே ஃபர்தான நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். அதிலே உங்களுக்கு சுவர்க்கத்துடைய வாயில்கள் அனைத்தும் திறந்து விடப்படுகின்றது, நரகத்துடைய வாயில்கள் அப்படியே மூடிவிடப்படுகின்றது, ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான். அதிலே ஒரு சிறந்த ஒரு இரவு இருக்கின்றது, ஒரு இரவு. அந்த இரவு 1000 மாதங்கள் நீங்கள் அமல் செய்யக்கூடிய 1000 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு கிடைக்க முடியாத அளவு 83 வருடத்தை விட அதிகமான ஒரு காலம் நீங்கள் அமல் செய்யக்கூடிய அளவு சிறந்த ஒரு இரவாக அந்த இரவு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு இரவு இருக்கின்றது. எனவே யார் அதனுடைய நலவை, ரமதானுடைய நலவை யாருக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றதோ ஃபகது ஹரிம, அவருக்கு அதாவது அவர் வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையை இழந்து விட்டார் என்று கூறும் அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். எனவே கான யகூலு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே எங்களுக்கு ஏனைய காலங்கள், மற்றைய காலங்களிலே நாங்கள் அமல் செய்வதற்கு பல இடரல்கள் ஷைத்தான் மூலமாகவும் மேலும் பல வழிகளின் மூலமாகவும் நாங்கள் ஆங்காங்கே அதாவது இழுபட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா ஈமானுடைய ஒரு சூழலை எங்களுக்கு மாற்றி தருகின்றான். இதனால் தான் எங்களுக்கு பார்க்க முடியும், ஏனைய காலங்களிலே பள்ளியின் பக்கம் வராதவர்கள் கூட ரமதானுடைய மாதத்திலே நாங்களும் ஏதாவது அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக பள்ளிகளுக்கு வருவதனை எங்களுக்கு பார்க்க முடியும். அந்த அஜுவா ஈமானியா என்று சொல்லப்படக்கூடிய ஈமானிய ஒரு சூழல், ஈமானிய ஒரு மாஹவுல் எல்லா இடத்திலையும் பறந்து இருப்பதனை எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே எங்களுக்கு ஒரு நேரான ஒரு வழி இருக்கின்றது. அந்த வழியிலே நாங்கள் பயணிக்கின்ற நேரத்திலே பொதுவாக ஏனைய காலங்களிலே ஆங்காங்கே விழுந்து விடுவதற்கான வழிப்பறி கொள்ளையர்கள் எங்களை கொள்ளையடித்து விடக்கூடிய, நாங்கள் தப்பிவிடக்கூடிய வழிகளிலே ஆங்காங்கே சென்று விடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ரமதான் மாதத்திலே என்ன நடக்குது என்று சொன்னால் அதாவது எங்களுக்கு அபாயம் தரக்கூடிய ரிஸ்கான எல்லா வழிகளும் மூடப்பட்டு எங்களுக்கு சுவனத்துடைய வாயில் அப்படியே துறக்கப்பட்டு வருகின்றது. அப்போது ஒரு மலக்கு கூறுவார், நல்லதை செய்வதற்கு முன் வரக்கூடியவரை நீ அதிகமாக செய்து இந்த சொர்க்கத்தின் பக்கம் முன்னோக்கி வருவாயாக. அதாவது கெட்ட விடயங்களை செய்யக்கூடியவனே, நீ அதாவது உன்னுடைய இந்த தீய செயல்களை நீ குறைத்துக் கொள்வாயாக, அதனை தவிர்த்துக் கொள்வாயாக என்று ரமதான் மாதத்திலே ஒவ்வொரு நாளும் ஒரு மலக்கு கூறக்கூடியதாக இருக்கின்றார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தை பொறுத்த மட்டிலே ரமதானுடைய மாதத்தை ஏன் நாங்கள் வரவேற்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுக்கு அதாவது எங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதை சொல்லக்கூடிய, எங்களுக்கு ஹிதாயத்தை தரக்கூடிய அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா ரமதான் மாதத்தை அறிமுகப்படுத்துகின்ற நேரத்திலே நோன்பை கொண்டு அறிமுகப்படுத்தவில்லை. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அருளப்பட்ட ரமதானுடைய மாதம் என்று அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்துகின்றான். எனவே எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னோடியாக இறுதி நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய சமூகத்துக்கு ஒரு வழிகாட்டியாக ஹுதல்லின் நாஸ், அதே போன்று மக்களுக்கு முழுமையான நேர்வழியை வழங்கக்கூடிய அல் குர்ஆன் அருளப்பட்ட இந்த மாதத்தை ஏன் நாங்கள் வரவேற்க கூடாது? வரவேற்பதற்கான எல்லா விதமான ஆயத்தங்களையும் நாங்கள் ஏன் ஏற்படுத்தக்கூடாது? எனவே அந்த ரமதானுடைய மாதத்திலே குர்ஆன் அருளப்பட்ட மாதமாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். ஹுதல்லின் நாஸ், மக்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடிய, உபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து உங்களுக்கு விளக்கக்கூடிய அந்த இறைமறை அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதமாக அந்த ரமதானுடைய மாதம் இருக்கின்றது. எனவே அந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் வரவேற்பது என்பது மிக முக்கியமாக, அதாவது
அதாவது எங்களுடைய ஒரு வருடத்திலே வரவேற்கக்கூடிய விருந்தாளிகளிலே மிகச்சிறந்த ஒரு விருந்தாளியாகத்தான் இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே எங்களுக்கு முடியுமான அளவு எல்லா விதத்திலேயும் அந்த விருந்தாளியை வரவேற்பதற்கான எல்லா உத்திகளையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும், எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக எங்களுடைய சூழலை, எங்களுடைய வீட்டு சூழலை நாங்கள் அதே போன்று எங்களுடைய உள்ளத்தை முதலாக எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் அந்த ரமதானை எதிர்கொள்வதற்காக பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு முன்னோடியாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே போன்று அவர்களுடைய பாசறையில் வளர்ந்த சஹாபாக்கள் ரமதானை வரவேற்பதில் அதாவது எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்துக்கு முந்தைய இந்த மாதம் ஷஅபானுடைய மாதத்தை பொறுத்தமட்டிலே ஷஅபானுடைய மாதம் முழுக்க நோன்பு நோற்றதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகின்றார்கள். இல்லா கலீலா, ஓரிரு நாட்களை தவிர ஏனைய காலங்கள் எந்த மாதத்திலும் ரமதான் அதாவது நோன்பு நோக்காத அளவு ரமதானுடைய மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பதை வலியுறுத்தியும் இருக்கின்றார்கள். ஏன் ஷஅபானுடைய மாதத்திலே நோன்பு நோட்கார் என்று சொன்னால், அந்த ரமதானுடைய மாதத்தை சரியான முறையிலே எதிர்கொள்ள வேண்டும். ரமதான் வருகின்ற நேரத்திலே அதாவது எங்களுடைய உள்ளம், அதே போன்று நாங்கள் எல்லா விதத்திலும் எங்களுடைய உடம்பு அந்த ரமதானை சரியான முறையில் ஈமானிய ஒரு உயிரோட்டத்தோடு நாங்கள் அந்த ரமதானை எதிர்கொள்ள வேண்டும். அதனை நாங்கள் அந்த ரமதானை அடைய வேண்டும் என்பதற்காக, அதற்கு ஒரு தயாராகுவதற்காக வேண்டித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுக்கு ஸலஃபு ஸாலிஹீன்களை பற்றி நாங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய செய்திதான். ரமதான் மாதம் வருவதற்கு 6 மாதத்துக்கு முன்னாலே அவர்கள் அதனை வரவேற்பதற்கு தயாராகி விடுவார்கள். ரமதான் மாதம் முடிந்துவிட்டால் அது இன்னும் 6 மாதம் வரும் வரைக்கும் அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். எனவே இப்படி ஒரு ஆவலுடன் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த ரமதானுடைய மாதம் இருக்கின்றது. எனவே என்னென்ன உத்திகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில், முதலாவதாக ரமதான் மாதம் வருவதற்கு முன்னால் அதை பற்றி பெரிய ஒரு ஆவலுடன், பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன், சந்தோஷத்துடன் நாங்கள் அதனை எதிர்பார்க்க வேண்டும். அதாவது எங்களுடைய வீட்டு சூழலில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை பற்றி ஆர்வத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதே போன்று ரமதானை பற்றி அடிக்கடி பேச்சுகள் ஷாபானுக்கு முந்தைய மாதத்திலே இருந்து நாங்கள் தயாராகிவிட வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமதான் மாதத்தை அல்லாஹு தஆலா அடைவதற்கான சந்தர்ப்பத்தை தந்துவிட்டால் நாங்கள் அதிகம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். அதாவது இந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா ரமதான் மாதத்தை குறிப்பிடுகின்ற அந்த ஆயத்திலேயே இறுதியாக குறிப்பிடுகின்றான், வலிதுக்மிலுல் இத்தத வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் இதற்காக வேண்டி அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வை நீங்கள் அல்லாஹ்வை மகத்துவமான அல்லாஹ்வை நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே இந்த ரமதான் மாதத்தை அடைவதற்கான சந்தர்ப்பம் யாருக்காக கிடைத்து விட்டால், ரமதான் மாதத்தை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அதிகம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதம் இது அல்லாஹுடைய தௌஃபீக் இல்லாமல் யாருக்கும் கிடைப்பது கிடையாது. யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா நலவை நாடுகின்றாரோ அவர்களுக்காக வேண்டிதான், அவர்களுக்குத்தான் இந்த ரமதானுடைய பாக்கியம் கிடைக்கின்றது. எங்களுக்கு தெரியும், எங்களிலே இருந்து எத்தனையோ சகோதரர்கள் சென்ற வருடம் எங்களுடன் ரமதான் மாதத்தில் இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த வருடம் அவர்களுக்கு அந்த ரமதான் மாதம் இல்லாமல் போய்விட்டு இருப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே எங்களுக்கு அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு சம்பவம் நடைபெறுகின்றது. தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், 2 நபித்தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்று அவர்களிலே 2 பேரும் சகோதரர்கள், ஒன்றுவிட்ட சகோதரர்களாக இருந்தார்கள். அவர்களிலே ஒருவர் அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அவர் நிறைய அமல் செய்யக்கூடியவராக இருந்தார், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானார். அதே போன்று அவரை தொடர்ந்து அவருடைய சகோதரர் ஒரு வருடத்துக்கு பின்னால் அவர் ஷஹீதாகின்றார். அந்த 2 பேரையும் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்திலே காண்கின்றார்கள். ஆனால் முதலாவது ஷஹீதானவர் இரண்டாவது ஷஹீதானவர் முதலாவது ஷஹீதானவரை விட அதாவது முன்னதாக சுவனம் நுழைவதை நான் பார்த்தேன். அதை வைத்து நான் ஆச்சரியப்பட்டேன். இவர் அதாவது ஏற்கனவே ஷஹீதானவர் நிறைய அமல் செய்யக்கூடியவராக இருந்திருந்தார். அதே போன்று அதாவது இவருக்கு முன்னால் அவர் மரணித்து விட்டார். எனவே நாங்கள் அடிப்படையாக பார்ப்பது என்று சொன்னால் முதலாவது ஷஹீதானவர் தான் முதலாவது சுவனம் நுழைய வேண்டும். ஆனால் ஏன் இரண்டாவது ஷஹீதானவர்
அதாவது முதலாவது சூழல் நுழைந்தால் என்று பார்க்கின்ற நேரத்தில் இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு முறை, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இதை பற்றி கேட்கின்றார்கள் தல்ஹ் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அவருக்கு பின்னால் முதலாவது ஷஹீதானவருக்கு பின்னால் ஒரு ரமதானை அடைந்தார் அல்லவா, எனவே அந்த ரமதானின் மூலம் அவர் நிறைய அமல்களை இவரை விட அமல்களிலே முந்திவிட்டார். எனவேதான் அவர் முதலாக, இரண்டாவது அவர் ஷஹீதாக இருந்தாலும் முதலாக சுவனம் நுழைந்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஒரு ரமதானாவது கூடுதலாக கிடைப்பது என்று சொன்னால் அது மிகவும் பெரிய பாக்கியமாக இருக்கின்றது. எனவே இந்த ரமதானை நாங்கள் அடைந்ததன் பின்னால் நிறைய அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். அதே போன்று சஹாபாக்களுடைய வளமையில இருந்த இன்னொரு முக்கியமான அம்சம், ரமதான் மாதம் வருவதற்கு முன்னால் அந்த ரமதான் மாதத்தை அல்லாஹு தாலா எத்துவதற்கான சந்தர்ப்பத்தை தர வேண்டும் என அடிக்கடி துஆ கேட்பார்கள். அதாவது துஆ கேட்கக்கூடியவராக இருந்தார்கள். 6 மாதங்களுக்கு முன்னால் இருந்தே தாபிஈன்களிலே சிலரை பற்றி அறிவிக்கப்படுகின்றது, அவர்கள் ரமதான் மாதத்தை சரியான முறையில் எய்த வைக்குமாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமதான் மாதம் வருவதற்கு முன்னாலிலிருந்து நாங்கள் அந்த ரமதான் மாதத்துக்கான சந்தர்ப்பத்தை, ரமதான் மாதத்திலே நாங்கள் அதாவது நல்ல முறையில் ரமதான் மாதத்தை நாங்கள் அடைய வேண்டும், நல்லமல் செய்வதற்கான பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். எனவே நாங்கள் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எங்களுக்கு அதனை எய்துவதற்கான பாக்கியம் கிடைக்க மாட்டாது. எனவே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் சரியான முறையிலே இஹ்லாசுடன், சரியான உறுதியுடன் எங்களுக்கு அந்த ரமதான் மாதத்தை சரியான முறையிலே நல்லமல்கள் செய்து ஏனைய காலங்களுக்குரிய ஒரு பயிற்சியாக இந்த ரமதான் மாதத்தை அல்லாஹ் தஆலா இடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு இந்த ரமதான் மாதம் தான் என்னுடைய தக்வாவை சரி செய்வதற்காக, என்னுடைய ஈமானை நான் பலப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. எனவே இந்த ரமதான் மாதத்தை சரியான முறையிலே எய்து அதிலே ஒவ்வொரு வினாடியையும், ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு மணித்தியாலத்தையும் சரியான முறையில் நான் கழிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவாயாக என நாங்கள் ஆரம்பத்திலே இருந்து துஆ கேட்க வேண்டும். எப்போதெல்லாம் நாங்கள் உண்மையானவராக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றோமோ அப்போது, அதாவது நாங்கள் உறுதியான மொழியுடன், நாங்கள் உறுதி மொழியுடன் நாங்கள் அதாவது உள்ளத்திலே நினைத்து நாங்கள் துஆ கேட்கின்ற நேரத்திலே அதற்கான வழிகளை அல்லாஹ் தஆலா இலகுபடுத்தி தருகின்றான். அதே போன்று இன்னொரு முக்கியமான அம்சம், ரமதான் மாதம் வருவதற்கு முன்னால் நாங்கள் தயார்படுத்த வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம், எங்களிடத்திலே எங்களுடைய இஹ்லாஸை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், என்னதான் நாங்கள் நல்லமல்கள் செய்தாலும், என்னதான் நாங்கள் நல்லறங்கள் செய்தாலும் அங்கே இஹ்லாஸ் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னால், எங்கெல்லாம் இஹ்லாஸ் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அந்த அமலிலே எந்தவித பயனும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, எத்தனையோ பேர் நோன்பு நோக்கின்றார்கள், அவர்களுடைய நோன்பிலே அவர்கள் பசித்திருந்ததை தவிர வேறொன்றும் கிடைக்க மாட்டாது. அதே போன்று அதாவது எங்களுடைய அந்த நோன்பாக இருந்தாலும் சரி, இதர அமல்களாக இருந்தாலும் சரி, அந்த அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முக்கியமான ஒரு நிபந்தனையாக இஹ்லாஸ் இருக்கின்றது. எனவே இஹ்லாஸை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். யா அல்லாஹ், அல்லாஹும்ம ர்ஸுக்னா அல்-இஹ்லாஸ ஃபில் கௌலி வல் அமல். யா அல்லாஹ், நாங்கள் பேசக்கூடிய பேச்சுகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் செய்யக்கூடிய அமல்களாக இருந்தாலும் சரி, அதிலே எங்களுக்கு இஹ்லாஸை யா அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக. வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன். எனவே யாராக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா ஏவி இருப்பது, எந்த அமல் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இஹ்லாஸ் முக்கியமான நிபந்தனையாக இருக்கின்றது. எனவே அந்த ரமதான் வருவதற்கு முன்னால் எங்களுடைய இஹ்லாஸை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நான் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹுக்காக வேண்டி நான் செய்ய வேண்டும் என்ற அந்த இஹ்லாஸை எங்களிடத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இஹ்லாஸை பற்றி ஸலஃபு ஸாலிஹீன்கள் அடிக்கடி, அதாவது மக்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியவராக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால், இஹ்லாஸ் இல்லாவிட்டால் என்னதான் அமல் செய்தாலும் அதற்கான பயன் ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. அதே போன்று இன்னொரு முக்கியமான அம்சம், ரமதான் மாதம் வருவதற்கு முன்னால் நாங்கள் அந்த ரமதான் மாதம் வந்தவுடன் நான் அமல் செய்வேன். இந்த ரமதான் வந்துவிட்டால் இன்ஷா அல்லாஹ் முதலாவது நாளிலிருந்தே நான் 5 நேரம் தொழுகைகளை சரியான முறையிலே ஜமாத்துடன் தொழுவேன். இந்த ரமதான் மாதத்திலே அதாவது ரமதான் மாதம் வந்துவிட்டால் இத்தனை குர்ஆனை நான் முடிப்பேன் என்று சொல்வதை விட, ரமதான் மாதம் வருவதற்கு முன்னாலிருந்தே நாங்கள் இபாதத்துகளுக்காக, அதாவது வழிபாடுகளுக்காக வேண்டி நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. இதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் முழுக்க நோன்பு நோற்றதாக
ஷாபானிலே ஓரிரு நாட்களை தவிர ஏனைய எல்லா நாட்களிலும் நோன்பு நோற்றதாக எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், வலம் அரஹு ஸாயிமன் மின் ஷஹரின் கத் அக்ஸர மின் சியாமிஹி மின் ஷஅபான். ஷஅபானிலே நோன்பு நோற்றதை விட அதிகமாக வேற எந்த ஒரு மாதத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்டது கிடையாது. ஏன்? அதாவது ரமதான் வருகின்ற நேரத்திலே பூர்ண தயாருடன் எல்லா விதத்திலேயும் அந்த ரமதானை எதிர்கொள்ளக்கூடிய, முக்கியமாக நோன்பு ரமதானில் நோக்கப்படக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. அந்த நோன்பு ஆரம்ப நோன்பிலே இருந்து, அதாவது எங்களிலே சிலர் இருப்பார்கள், சென்ற வருடம் நோன்பு நோற்றதன் பின்னால் சுன்னத்தான நோன்பு எந்த ஒரு நோன்பை நோட்பது கிடையாது. அடுத்த ரமதானிலே தான் அவர்கள் அடுத்த நோன்பை, சென்ற வருடம் 29வது நோன்பை நோற்றிருப்பார். இந்த வருடம் முதல் நோன்பு தான், தல நோன்பு தான் அவருக்கு அடுத்த நோன்பாக இருக்கின்றது. இப்படி நாங்கள் நோன்பை, அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே பழக்கப்படுத்தாமல் இருக்கின்ற நேரத்தில் எங்களிலே நிறைய பேர் அந்த முதல் நாளிலே சோர்வடைந்து எந்தவித அமலும் செய்யாமல் அந்த ரமதானுடைய பகல் பொழுதை, அதாவது முதல் நாளுடைய பகல் பொழுதை அதாவது களைப்புடனும் வருத்தத்துடனும் களைப்பதனை எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே அப்படி நடக்காமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமாக ஷஅபானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பதை வலியுறுத்தியப்பட்ட ஒரு சுன்னத்தாக மாற்றி இருக்கின்றார்கள். எனவே ஆக குறைந்தது ஒரு நாளாவது இந்த மாதத்திலே நோன்பு நோட்டிருக்க வேண்டும். முக்கியமாக திங்கள் வெள்ளியுடைய நோன்பு இருக்கின்றது, கிழமைகளிலே வரக்கூடிய நோன்பு. அதே போன்று ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோக்கப்படக்கூடிய நோன்பு. அதே போன்று ஐயாமுல் பீத் எங்களை விட்டு சென்று விட்டது அந்த நோன்பு. இப்படிப்பட்ட சுன்னத்தை இன்னும், அதாவது எங்களுக்கு எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களிலே ரமதான் வருவதற்கு 2-3 நாட்களுக்கு முன்னால் வரும் வரைக்கும் உள்ள ஏனைய எல்லா நாட்களிலேயும் எங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு நோன்பு நோற்றுக்கொள்ள முடியும் சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அப்படி நாங்கள் பக்குவப்படுத்தி எங்களை நாங்கள் பழகுகின்ற நேரத்திலே ரமதானை நாங்கள் சரியான முறையிலே, அழகான முறையிலே எதிர்கொள்வதற்கும் இலகுவான முறையிலே இபாதத்துகளை செய்வதற்கும் நாங்கள் எங்களை பக்குவப்படுத்த, அதாவது ரமதான் அடைகின்ற நேரத்திலே பூர்ணமான ஒரு பக்குவமான நிலைமையிலே ரமதானை அடைவதற்கான ஒரு நிலைமை இருக்கின்றது. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். எனவே ரமதான் மாதம் வந்ததற்கு பின்னால் நான் இப்படி செய்வேன் என்று சொல்வதை விட, ரமதான் மாதம் வருவதற்கு முன்னாளிலிருந்து நாங்கள் அந்த ஷஅபானுடைய மாதத்திலேயே ரமதானுக்காக நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அது நோன்பாக இருந்தாலும் சரி, ஏனைய இரவு வணக்கங்களாக இருந்தாலும் சரி, தான தர்மங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலேயும் ரமதானுக்காக எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமதான் வந்ததன் பின்னால் ஒவ்வொரு வினாடியையும் சரியான முறையிலே அப்போதுதான் எங்களுக்கு பயன்படுத்த முடியும். எங்களுக்கு மிக எளிதான ஒரு உதாரணத்துக்கு மூலமாக எங்களுக்கு இதை கூற முடியும். அதாவது ஒரு ஓட்ட போட்டி இருக்கின்றது. அந்த ஓட்ட போட்டியிலே ஓடக்கூடியவர்கள் அனைவரும் ஒரு வரிசையிலிருந்து ஒரு இடத்திலிருந்து ஓடுகின்றார்கள். அப்படி எல்லோரும் ஓடுகின்ற நேரத்திலே ஒருவர் மாத்திரம் அந்த நேரம் வருகின்ற நேரத்திலே, அங்கே அழைப்பு வருகின்ற நேரத்தில் எல்லாரும் ஓட ஆரம்பிக்கின்ற நேரத்தில் ஏற்கனவே ஓடிக்கொண்டு ஒருத்தர் வருகின்றார். இவர் முதலாவதாக, அதாவது இந்த போட்டியில இவர் முன்னுக்கு வருவாரா, இல்லாட்டி இப்போதுதான் ஆரம்பிக்கிறவர்கள் முன்னுக்கு வருவாரா என்று சொன்னால் எங்களுக்கு எல்லாம் தெரிந்த விடயம். ஏற்கனவே ஓடிக்கொண்டு வந்தவருக்கு மிகவும் லேசாக இருக்கும், அவர் லேசாக முன்னுக்கு வருவார். அதே போன்று யாரெல்லாம் ஷஅபானுடைய மாதத்திலே எங்களை தயார்படுத்தி கொண்டு இபாதத்துகளுக்காக எங்களை பக்குவப்படுத்தி கொண்டு ரெடியாகின்றார்களோ அவர்களுக்கு ரமதானுடைய மாதத்திலே ஏனையவரை விட முந்தி அவர்களுக்கு நல்லறங்கள் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் ஷஅபானுடைய மாதத்திலே 2-3 நாட்கள் நோன்பு நோக்காமல் இருப்பது சுன்னத், அதாவது வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இருக்கின்றது. அப்படி ரமதான் மாதம் வருவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் நோன்பு நோக்காமல் ஏனைய நாட்களிலே எங்களுக்கு நோன்பு நோப்பதற்கான அனுமதி இருப்பதனை எங்களுக்கு பார்க்க முடியும். அதே போன்று அதாவது எங்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை இங்கு ஞாபகப்படுத்துகின்றேன். அவர்களிடத்திலே கூறக்கூடிய, அதாவது முக்கியமாக அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் அதாவது ரஜபுடைய மாதத்திலே இருந்து அவர்கள் ரெடியாகி விடுவார்கள். ரஜப் மாசம் எப்படி என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் பயிற்சியை செய்ய போகின்றோம் என்று சொன்னால் நாங்கள் வித்துகளை நாட்டக்கூடிய ஒரு மாதமாக ஷஹருல் கரஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது நாங்கள் வித்துகளை, அதாவது முளைகளை நாங்கள் நாட்டக்கூடிய ஒரு காலமாக ரஜபுடைய மாசம் இருக்கின்றது. ஷாபான் நீர் புகட்டக்கூடிய, நீர்ப்பாசனம் செய்யக்கூடிய, ஒரு பயிருக்கு நீர்ப்பாசனம் செய்யக்கூடிய காலமாக இருக்கின்றது. ரமதான் மாதம் என்று சொன்னால் அது நாங்கள் பழங்களை, கனிகளை நாங்கள் பறிக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் ஏற்கனவே நாங்கள் எல்லா விதத்திலையும் நாங்கள் ரமதான் மாதத்துக்காக எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் ரமதான் மாதம் வருவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்கின்றது.
அதாவது முதலாவதாக ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்று சொன்னால் தௌபத்து சாதிகா என்று சொல்லப்படக்கூடிய தௌபத்து நசூஹ் என்று சொல்லப்படக்கூடிய தௌபா, அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அம்சம். தௌபாவை பொறுத்த மட்டிலே ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலே தினமும் இருக்க வேண்டிய ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய மக்கள், ஆதமுடைய பிள்ளைகள் அனைவரும், மனிதர்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவராக, தவறு செய்யக்கூடியவராக இருக்கின்றார்கள். வகைருல் ஹத்தாயின், அவர்களிலே தவறு செய்யக்கூடியவர்களிலே சிறந்தவர் அத்தவ்வாபூன், அதிகம் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிபூன் என்று கூறவில்லை, தவ்வாபூன் என்று சொன்னால் அதிகம் தௌபா செய்யக்கூடியவர்கள். எனவே தௌபா என்பது சொல்வது இன்று அது எங்களிலே அநேகமானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தௌபா என்று சொன்னால் எங்களிலே சில பேர் நினைப்பது ரமதானுடைய மாதத்திலே இறுதி பத்திலே, அதுவும் லைலத்துல் கத்ரிலே ஒரு தௌபா செஞ்சு விட்டா அடுத்த வருஷம் வர காட்டி எந்த தௌபாவும் கிடையாது, தௌபா செய்ய முடியாது என்று கூட சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். தௌபா என்பது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 விடுத்தம் அல்லது 100 விடத்திற்கு மேலாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய ஒரு பாவ மன்னிப்பு தேடக்கூடியவராக இருந்தார்கள். அப்போது நாங்கள் எம்மாத்திரம் இப்படியான ஒரு பாவங்கள் நிறைந்த ஒரு சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு முஃமினும் தினமும் தௌபா செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது. எனவே தௌபா என்பது அது வருடத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ செய்ய வேண்டிய ஒரு அமல் கிடையாது. அதிலும் விசேஷமாக ரமதான் மாதம் வருவதற்கு முன்னால் ஷாபானிலே நாங்கள் நாங்கள் பரிபூர்ணமாக எங்களுடைய பாவத்திலிருந்து சுத்தப்படுத்தி ரமதானை எய்துவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். ரமதான் வந்ததுக்கு பின்னால் தௌபா செய்வதற்கு ரமதானிலேயும் கூட தௌபா செய்ய முடியும். ஆனால் ரமதான் வருவதற்கு முன்னால் நாங்கள் அமல்கள் செய்வதற்கு எங்களை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி ரமதானுக்கு முன்னாலே தௌபா செய்து ரமதானை அடைவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் எப்போதெல்லாம் ஒரு மனிதன் பாவத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றானோ அப்போது அவனுக்கு அமல் செய்வது மிக கடினமாக இருக்கின்றது. அந்த அமலின் மூலமாக அதிலே வரக்கூடிய இன்பம் அவனுக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது. எனவே தான் சலஃபு சாலிஹீன்கள் ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்திலே கூறப்படுகின்றது, எங்களுக்கு கியாமுல் லைலை இரவு வணக்கத்தை சரியான முறையில் நிறைவேற்ற முடியவில்லை என்று கேட்கப்பட்ட நேரத்திலே அவர்கள் கூறுகின்றார்கள், கையதத்க ஹதாயாக்க, உன்னுடைய பாவங்கள் உன்னை கட்டு போட்டு விட்டது, உன்னை தடை செய்கின்றது என்று கூறுகின்றார்கள். அதே போன்று ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்திலே கூறப்படுகின்றது, அவர்கள் கூறுகின்றார்கள், உனக்கு ரமதான் மாதத்திலோ அல்லது ஏனைய காலங்களிலோ உனக்கு கியாமுல் லைல இரவு வணக்கத்தை சரியான முறையில் நிறைவேற்ற முடியவில்லையா? அதே போன்று உனக்கு பகலிலே சரியான முறையிலே நோன்பை உனக்கு நிறைவேற்ற முடியவில்லையா? ஃபஅலம் அன்னக மஹ்பூஸ் கத் கையதத்க துனூபுக், உன்னுடைய பாவம் உன்னை கட்டி போட்டு விட்டது, அதனால் தான் உனக்கு அதனுடைய இன்பம் கிடைப்பது கிடையாது என்று கூறுகின்றார்கள். எனவே பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒத்தர், பாவத்திலிருந்து தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ரமதான் மாதத்தை எய்தக்கூடிய ஒருவருக்கும் பாவத்தோடு ரமதான் மாதத்தை எய்தக்கூடிய ஒருவருக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கின்றது. எனவே யாரெல்லாம் தௌபா செய்து தௌபத்து நசூஹ் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா நிபந்தனைகளையும் உள்ளடக்கிய தௌபாவுடைய முழு நிபந்தனைகளையும் உள்ளடக்கிய தௌபா செய்து ரமதான் மாதத்தை அடைந்து வருகின்றார்களோ அவருக்கு அந்த ரமதான் மாதத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலிலும் அல்லாஹ் தஆலா இன்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தௌபாவுக்கான முக்கியமான நிபந்தனைகள் எங்களுக்கு தெரியும். முக்கியமாக தான் செய்த பாவத்தை விட்டு மிகவும் கவலைப்பட்டு அதை பற்றி வருந்தி தான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்து விட்டேனே, இத்தனை தொழுகையில்லை, இத்தனை ஜமாத்துக்களை நான் விட்டு விட்டேனே என்று தான் செய்த பாவத்தை நினைத்து கவலைப்பட வேண்டும். அதே போன்று இதன் பின்னால் இந்த பாவத்தின் பக்கம் திரும்பியும் பார்க்க மாட்டேன் என்று உறுதிமொழியை அல்லாஹ்விடத்திலே கொடுக்க வேண்டும். உறுதிமொழி கொடுப்பதுதான் தௌபாவுடைய முக்கியமான நிபந்தனையாக இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ்வுடன் சம்பந்தப்பட்ட எந்த ஹக்குகளாக இருந்தாலும் ஜகாத்து, இதே போன்று ஏனைய கடமைகளாக இருந்தால் அந்த கடமைகளை நிறைவேற்றுவது, அதே போன்று நோன்புகள், கடுமையான நோன்புகள் இருந்தால் அவைகளை நிறைவேற்றுவது, அதே போன்று மக்களோடு சம்பந்தப்பட்ட எந்த ஹக்குகளாக இருந்தாலும் அதனை அவரிடத்திலே நாங்கள் நிறைவேற்றுவது, இல்லாவிட்டால் அவர்களுக்கான அந்த பரிகாரத்தை அவரிடத்திலே கூறி அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்வது முக்கியமான ஒரு நிபந்தனை. இனபந்துக்களுடன் நாங்கள் கோவித்துக் கொண்டிருந்தால் ரமதான் மாதம் வருவதற்கு முன்னால் நாங்கள் எங்களை அவருடன் சமாதானப்படுத்தி கொண்டு அவருடன் சேர்ந்து நடப்பதற்கான முயற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையிலே செய்யக்கூடிய தௌபா தான் தௌபத்து நசூஹாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தௌபாவாக இருக்கின்றது. அல் குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹு தஆலா தௌபாவை
அல்லாஹ் தஆலா வலியுறுத்துவதை எங்களுக்கு பார்க்க முடியும். அஃபலா யதூபூன இலல்லாஹி வயஸ்தக்ஃபிரூனா, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடாதா, அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய மாட்டார்களா? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அதாவது என்னுடைய அடியார்களே, தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம், ரஹ்மத்தை விட்டும் நீங்கள், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். உங்களுக்கு அல்லாஹ் இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, உங்களுடைய அனைத்து பாவங்களை என்னதான் பாவம் செய்திருந்தாலும் ஒரு மனிதன் என்னதான் அதாவது நாங்கள் கேள்விப்படுகின்றோமே, அதாவது பனி இஸ்ரவேல்களிலே 99 கொலையை செய்தவருக்கு அல்லாஹ் தஆலா 100 கொலையையும் செய்தார். அவருக்கு கூட அல்லாஹ் தஆலா மன்னிப்பை கொடுத்திருந்தான். எந்த அமலும் செய்யாத நிலைமையிலே தௌபா மாத்திரம் செய்த நிலைமையிலே அவர் சொர்க்கத்துக்கு போன நிலைமை எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து எப்போதும் அதாவது ஒரு அடியான் நிராசை அடையக்கூடாது. தௌபாவுடைய வாசல் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா திறந்தே வைத்திருக்கின்றான். தினமும் தௌபா செய்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா வழங்கி கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அருளிலே என்னதான் பாவம் செய்திருந்தோம், ஷைத்தான் வந்து போடுவான், நீ எத்தனை முறை தான் நீ, அதாவது ஒவ்வொரு முறையும் தௌபா செஞ்சுட்டு மறுவ அந்த பாவத்துக்கு நீ போற, அப்படி போகாமல் நீ அப்படியே நீ அதாவது உன்னுடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான், நீ அல்லாஹ் தஆலாவை ஏமாற்றுகின்றாய், இப்படி எல்லாம் ஷைத்தான் எங்களிடத்திலே போட்டாலும் கூட அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும். குலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலவீனமான முறையிலே படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதனை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கூறக்கூடிய முக்கியமான அட்வைஸ், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னதான் பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நிராசை அடைந்து விடக்கூடாது. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எந்த பாவமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் தஆலா அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு, அதாவது நீங்க அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதனை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை அல்லாஹ் தஆலாவே விரும்புகின்றான். வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதிஹி வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், அந்த அல்லாஹ் தஆலா நாயன் தான், அதாவது அவனுடைய அடியாரிடத்திலிருந்து அடியார்கள் செய்யக்கூடிய தௌபாவை எப்போதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதானை அடைவதற்கு முன்னால் ஷாபானுடைய இன்றைய தஹஜ்ஜத்திலே, அதாவது நாங்கள் இந்த இடத்திலிருந்து நாங்கள் செல்கின்ற நேரத்திலே உறுதியாக அல்லாஹ்விடத்திலே இருந்து நாங்கள் அல்லாஹ்விடம் உறுதிமொழி கொடுத்து நாங்கள் செய்த பாவங்களை இட்டு கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே பாவமீட்சி செய்ய வேண்டிய கடப்பாடு எங்கள் ஒருவருக்கும் இருக்கின்றது. அப்போது நாங்கள் ரமதானை அடைகின்ற நேரத்திலே சிறந்த முறையிலே எங்களுக்கு ரமதானை அடைந்து கொள்ள முடியும். அதே போன்று இந்த ரமதானிலே இபாதத் என்று சொல்கின்ற நேரத்திலே வெறுமனே நாங்கள் கியாமுல் லைலையும் நோன்பையும், அதாவது ரமதான் என்று வந்துவிட்டால் சில பேர் நோன்பு நோட்பது, அதே போன்று கியாமுல் லைல், இந்த ரெண்டையும் மாத்திரம்தான் ஒரு முக்கியமான இபாதத்தாக இருந்தாலும் அந்த காலங்களிலே வலியுறுத்தப்பட்ட கூட, அதாவது நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக இருந்தாலும் கூட ஏனைய இபாதத்துகளும், அதாவது இஸ்லாத்திலே இபாதத்துடைய வட்டம் என்பது பன்முகப்படுத்த இபாதத்தாக இருக்கின்றது. எனவே யாருக்கெல்லாம் எல்லா விதத்திலையும் எல்லா திசையிலையும், ஆனா சில பேருக்கு சில இபாதத்துகள் செய்வது மிக லேசாக இருக்கும். சில பேர் எத்தனை ரக்காத் வேணுமென்றால் தருவார், எத்தனை குர்ஆன் வேணுமென்றால் முடிப்பார். ஆனா அவருக்கு தான தர்மம் என்று வருகின்ற நேரத்திலே அவருடைய கை மிகவும் நெருக்கமானதாக இருக்கும். தான தர்மம் கொடுப்பதற்கு முன் வர மாட்டார். சில பேர் தான தர்மங்கள் வேண்டிய மாதிரி கொடுப்பாங்க, ஆனா இந்த சைட். எனவே எல்லா துறை இபாதத் என்றது இஸ்லாத்திலே ஏனைய மதங்களை போன்று ஒரு குறிப்பிட்ட தியானத்துடன் மாத்திரம் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அம்சம் கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய எல்லா நிலைமைகளும் அல்லாஹ் தஆலா இபாதத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அதே போன்று பல வழிகளிலேயும் நாங்கள் இஸ்லாத்துடைய 5 பெரும் கடமைகளை எடுத்துக்கொண்டால் கூட பல விதத்திலேயும் பல வழிகளிலேயும் கடமையாக்கப்பட்ட இபாதத்தாக இருக்கின்றது. முக்கியமான தான தர்மங்கள் செய்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்திலே அஜ்வத், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய காலங்களிலே மிகவும் கொடை கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் ரமதானுடைய மாதத்திலே வீசக்கூடிய காற்றை விட அதிகமான முறையிலே தான தர்மம் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். எனவே நாங்கள் இபாதத் என்று வருகின்ற நேரத்திலே எங்களுக்கு எந்த துறையிலே இபாதத் செய்வது கஷ்டமாக இருக்கின்றோ அந்த துறையிலே நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு, உதாரணமாக ஒருவருக்கு தான தர்மம் செய்வது கஷ்டமாக இருக்கின்றது என்று சொன்னால் இந்த ரமதானிலே இவ்வளவு நான் தான தர்மங்கள் செய்ய வேண்டும், என்னால் செய்ய முடியும் என்று எத்தனித்து
அதாவது ஒவ்வொருவரும் உறுதிமொழி பூண்டு தாங்கள் எந்த இபாதத்துடைய துறையிலே நாங்கள் பலவீனமாக இருக்கின்றோமோ அந்த துறைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்தவராக இருக்கின்றோம். எனவே நாங்கள் பலவீனமாக இருக்கக்கூடிய துறையிலே கூட அதாவது நாங்கள் அந்த இபாதத்திலே ஈடுபடுத்திக் கொள்கின்ற நேரத்திலே தான், அதாவது அந்த ரமதானுடைய மாதத்திலே எல்லா வணக்க வழிபாடுகளையும் சரியான முறையிலே செய்தவர்களாக எங்களுக்கு மாற முடியும். அதே போன்று அதாவது இந்த ரமதான் மாதத்தை வரவேற்கும் மூலமாக இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் ரமதானுக்கு முன்னாலே அந்த ரமதான் மாதத்துடைய ஒவ்வொரு நிமிடமும் மிகவும் பிரயோசனமானதாக ஒவ்வொரு செக்கனும் மிக பிரயோசனமானதாக இருக்கின்றது. எனவே அந்த ஒவ்வொரு செக்கனும் நான் அதாவது அதனை வீணாக்காமல் சரியான முறையிலே அல்லாஹ்வுக்கு தியானம் செய்வதிலேயும் இயன்ற அளவு இபாதத்துகள் செய்வதற்கும் நான் எத்தனைத்துக் கொள்வதற்கான உறுதிமொழியை வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே எங்களிலே நிறைய பேர் ரமதான் மாதம் வந்துவிட்டால், குறிப்பாக அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய, அதாவது நாங்கள் நோன்பு நோற்பது மிகவும் லேசான ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் பகல் முழுக்க தூங்குறது, சுபஹ் தொழுதுக்கு பின்னாலதான் தூங்க ஆரம்பிக்கிறது, அதுக்கு பின்னால துஹர் வரக்காட்டின் தூங்குறது. எனவே அதாவது சமூகத்திலே சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஹதீஸையும் அவர்கள் ஆதாரமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நோன்பாளுடைய நோன்பு அதாவது தூக்கம் கூட இபாதத் என்று, அப்படிப்பட்ட ஒரு அதாவது அது மிகவும் பலவீனமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டும் அந்த செய்தி கிடையாது. எனவே நாங்கள் பகலிலே முழித்திருந்து நாங்கள் எங்களுடைய வேலைகளை செய்கின்ற நேரத்திலே நாங்கள் அதாவது நாங்கள் இரவு வணக்கத்தை செய்வதற்காக வேண்டிய ஒரு குறிப்பிட்ட நேரம் தூங்கி எழுப்பிக் கொள்வதிலே பிரச்சனை கிடையாது. பகல் முழுக்க தூங்குகின்ற நேரத்திலே சில பேர் அசர் வரைக்கும் தூங்குவாங்க. இப்படி தூங்குகின்ற நேரத்திலே அந்த நோன்பு உயிரோட்டமான ஒரு நோன்பாக, அந்த நோன்புக்கும் ஒருவர் கஷ்டப்பட்டு நோக்கக்கூடிய ஒரு நோன்புக்கும் இடையிலே நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. அதுக்கான கூலிகள் அதாவது வழங்கப்படுவதிலே கூட நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், நோக்கக்கூடிய நோன்பு உயிரோட்டம் உள்ள நோன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய உடம்பு மாத்திரம் பசித்திருப்பது தாய்த்திருப்பது மாத்திரம் கிடையாது, எங்களுடைய உள்ளம் முதலாவதாக நோன்பு நோக்க வேண்டும். அதாவது எங்களுக்கு இயன்ற அளவு இந்த ரமதானுடைய மாதத்திலே பால் வேலைகளிலே நான் இத்தனை குர்ஆனை அதாவது நான் சென்ற முறை ஒரே ஒரு குர்ஆனை தான் எனக்கு கத்தம் செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. இந்த ரமதான் வந்துவிட்டால் 2 குர்ஆனை நான் கத்தம் செய்வேன். பகலுடைய நேரத்திலே இன்னென்ன அமல்களை நான் செய்வேன். துஹா தொழுகையிலே அதாவது 8 ரக்காத்தை விடாமல் நான் தொழுவேன். ஜமாத்துடைய தொழுகை ஒன்றையாலும் நான் தவற விடாமல், அதாவது எங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியும், சென்ற ரமதான் எங்களுக்கு ரமதானை போன்ற இருக்கவில்லை. லாக்டவுனுடைய காலப்பகுதி எங்களுக்கு தெரியும். ஒரு வேளை கூட எங்களுக்கு ஜமாத்தாக எங்களுடைய பள்ளிகளிலே தொழுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. எனவே பள்ளி என்பது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளி ரமதானுக்கும் பள்ளிக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது. எனவே இயன்ற அளவு நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அவர்களுடைய இறுதி ரமதானிலே முழுக்க 20 நாட்களே பள்ளியிலே கடத்தி இருக்கின்றார்கள். எனவே இஅ்திகாஃபுக்காக நாங்கள் அதாவது இந்த முறை எப்படியாவது நான் 10 நாள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும், இத்தனை நாள் நான் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும், பள்ளியிலே இயன்ற அளவு நேரம் நான் பள்ளியிலே கழிக்க வேண்டும். அதாவது இப்படியான முறையிலே பன்முகப்படுத்தப்பட்ட இபாதத்துகளுக்கு நாங்கள் எங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. எனவே பெண்களை பொறுத்த மட்டிலே ரமதான் மாதம் வந்துவிட்டால் அவர்களுக்கு சஹருடைய அதாவது பெண்களை பொறுத்த மட்டிலே ரமதான் மாதம் அவர்களுக்கு வந்துவிட்டால், அதாவது சமையல் அறைகளிலே மாத்திரம்தான் அவருடைய நேரம் கழிந்து வருவதை எங்களுக்கு பார்க்க முடியும். ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா இலகுவாக எங்களுக்கு தந்திருக்கின்றான். எனவே அங்கே உணவு வேலைகளுக்காக வேண்டி எங்களை கூடிய நேரம் எங்களுக்காக நாங்கள் அந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்தாமல் உணவுகளை தயாரிப்பதற்கும் சஹர் வேலைகளுக்கு சஹர் வேலையை தயாரிப்பதற்கும் அதே போன்று இந்த இஃப்தாருடைய வேலைகளை தயாரிப்பதற்கும் முழுக்க பெண்கள் அதிலே சமையல் அறையிலே அவருடைய காலம் கழிவதை எங்களுக்கு பார்க்க முடியும். அப்படி இல்லாமல் ஆண்கள் அந்த விடயத்திலே அவர்களுக்குரிய இபாதத்துக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். வீட்டிலே இபாதத் செய்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ரமதான் மாதம் வருவதற்கு முன்னாலே வீட்டிலே இந்த இடத்திலே தான் நாங்கள் தொழுகை நடத்த போகின்றோம், இந்த இடத்திலே தான் நாங்கள் குர்ஆன் வகுப்பை செய்ய போகின்றோம் என்று வீட்டிலே எங்களுடைய குழந்தைகளுக்கு அப்படியான ஒரு மாஹோலை அப்படியான ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
ரமதான் மாதம் எங்களிலே அதாவது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு மாதமாக இருக்கின்றது. ஏன் ரமதான் மாதத்திலே அல்லாஹு தஆலா நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான்? லஅல்லக்கும் தத்தகூன், தக்வாவை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், தக்வாவை கூட்டிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு இந்த ரமதான் மாதத்திலே நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த பயிற்சி இருக்கின்றது. நாங்கத்தான் இதற்கான திட்டமிடல்களை வைத்து சரியான முறையிலே நாங்கள் அதாவது இந்த பயிற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஏனைய 335 நாட்களும் எங்களுக்கு சிறந்ததாக அந்த ரமதான் எங்களுக்கு வழங்கிய அந்த அந்த அதாவது அந்த பயிற்சியினூடாக எங்களுக்கு அதாவது சிறந்த முறையிலே எங்களுடைய அடுத்த நாட்களை எங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதான் மாதம் வருவதற்கு முன்னால் நாங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் நோன்பு சம்பந்தப்பட்ட ரமதான் சம்பந்தப்பட்ட இந்த பயான்கள், அதே போன்று அதாவது மார்க்க சட்ட திட்டங்களை நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். முன்னைய காலங்களிலே போன்று நாங்கள் புத்தகத்தை தான் எடுத்து நாங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்று யூடியூபை திறந்து விட்டால் மாஷா அல்லாஹ் ஆயிரக்கணக்கான மார்க்க சொற்பொழிவுகள் உங்களுக்கு தேவையான மொழிகளிலே இருக்கின்றது. எனவே தேடுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கூட மார்க்கத்தை படிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுடைய கைகளிலே வந்துவிட்டன. எனவே நாங்கள் அதிலே திறக்க முயற்சிகள் செய்யாமல் ரமதான் மாதம் வருவதற்கு முன்னாலே அந்த ரமதான் மாதத்துடைய அதாவது மார்க்க சட்ட திட்டங்கள், அதே போன்று ரமதான் மாதத்திலே நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும், எப்படி மறுமைக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதனை எல்லாம் எங்களுக்கு நாங்களாக படித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே இந்த அம்சத்தையும் நாங்கள் முக்கியமாக நாங்கள் கருத்திலே கொண்டு நாங்கள் இந்த ரமதானுடைய மாதத்தை முன்னோக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதியாக நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். ரமதான் மாதம் வருவதற்கு முன்னால் முக்கியமாக நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரமதானுடைய மாதத்திலே நான் யாரை பற்றியும் எந்தவித புறத்தையும் பேச மாட்டேன். இந்த ரமதானுடைய மாதம் எனக்கு ஏனைய காலங்களிலே மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக ஏற்படுத்தி யாரை பற்றி யாரு பேசினாலும் நான் பேச மாட்டேன். இப்படி நாங்கள் நோக்கின்ற ரமதான் இப்படி நாங்கள் ரமதானை நாங்கள் கழிக்கின்ற நேரத்திலேதான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அந்த நோன்பு கூட உயிரோட்டமான ஒரு நோன்பாக மாறும். எனவே இந்த ரமதானுக்கான முழுமையான முன்னேற்பாடுகளை எங்களிலே செய்து ரமதான் மாதம் வருகின்ற நேரத்திலே நாங்கள் எல்லா விதத்திலேயும் எங்களை தயார்படுத்தி கொண்டவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக.